வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். இப்போ நீங்க கேட்க போற இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே வினோதமா இருக்கும். பொதுவா நாம எல்லாரும் கார், வீடு இப்படின்னு சில குறிப்பிட்ட பொருட்களை வாடகைக்கு வாங்குறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒரு பொண்ணையே வாடகைக்கு வாங்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டு வேலை பார்க்கறதுக்கு கிடையாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு நபருக்கு மனைவியா வாழ்றதுக்காக தான் இந்த வாடகை சிஸ்டம். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்டோட சம்மதத்துல தான் இன்னும் வரை இந்த சிஸ்டம் நடந்துட்டு இருக்குது. அப்படி இந்த சிஸ்டம் எந்த ஸ்டேட்ல நடக்குது, இந்த சிஸ்டமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற சில விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெண்களை வாடகைக்கு விடுற இந்த சிஸ்டம் மத்திய பிரதேசல இருக்கிற சிவ்புரி அப்படிங்கிற அந்த மாவட்டத்துல தான் அதிகமா நடந்துட்டு இருக்குது. இந்த சிஸ்டம் எப்படி செயல்படுத்துறாங்கன்னா, சந்தையில ஆடு மாடுகளை ஏல விடுற மாதிரி பெண்களை வரிசையா நிக்க வைப்பாங்க. அந்த பெண்களை வாங்குறதுக்காகவே பல ஆண்கள் அந்த சந்தைக்கு வருவாங்க. அப்படி சந்தைக்கு வர்ற ஆண்கள் வரிசையில நிக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி ரேட் பிக்ஸ் பண்ணுவாங்க. பிக்ஸ் பண்ற ரேட் 15,000 இருந்து 4 லட்சம் வரை இருக்கும்னு சொல்லப்படுது. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே ரேட்டான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதுவும் குறிப்பா மேரேஜ் ஆகாம கன்னித்தன்மையோட இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஹை ரேட். அதுலயும் பாடி ஸ்ட்ரக்சர் எடுப்பா இருந்தா அதுக்கு ஒரு ரேட், பார்க்க ரொம்ப அழகா இருந்தா அதுக்கு ஒரு ரேட். இது மேரேஜ் ஆன பெண்கள், ஹஸ்பண்டை இழந்த பெண்கள் இப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் இந்த சிஸ்டமை பொறுத்தவரை அழகை பொறுத்து ரேட் ஏறிட்டே இருக்கும். இப்போ வரிசையில நிக்கிற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்கும்னா, 20,000, 30,000 இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ற ரேட் அந்த பொண்ணை வாடகைக்கு விடுறவங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு டீல் பேசுவாங்க. அந்த டீல் ஓகே ஆச்சுன்னா இப்படி செலக்ட் பண்ண அந்த பொண்ணுங்க எத்தனை நாட்கள் அந்த ஆண்களோட இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். சில ஆண்கள் எனக்கு இந்த பொண்ணு 1 மணி நேரம் மட்டும் போதும், இல்லனா 1 வாரம் மட்டும் போதும்னு சொல்லி அதுக்கேற்ற ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் எனக்கு 1 மாசம் வேணும், 6 மாசம் வேணும், 1 வருஷம் வேணும் இப்படின்னு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நாட்களை செலக்ட் பண்ணுவாங்க. நாட்கள் எவ்வளோ அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டார்டிங்லயே பணம் கொடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொண்ணுங்களை வாடகைக்கு விடுறதுக்காக அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஸ்டாம்ப் போட்டுன ஒரு பத்திரத்தோட அந்த சந்தையில நிப்பாங்க. அதே மாதிரி மேரேஜ் ஆன பொண்ணுங்களை வாடகைக்கு விடுறதுக்காக அந்த பொண்ணுங்களோட ஹஸ்பண்டும் ஸ்டாம்ப் போட்டுன அதே பத்திரத்தோட அந்த சந்தையில நிப்பாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி முடிச்சதும், நான் இந்த வீட்டு பொண்ணை இத்தனை நாட்கள், அதாவது 1 வாரமோ 1 மாசமோ அல்லது 1 வருஷமோ நான் வாடகைக்கு எடுத்திருக்கிறேன். அப்படி வாடகைக்கு எடுத்ததுக்காக நான் 50,000, 1 லட்சம் இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் வாடகைக்கு எடுத்தேனோ அந்த நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிருவோம் அப்படிங்கிற வேர்டிங்ஸ் அந்த பத்திரத்துல இருக்கும். அந்த பத்திரத்துல உள்ள எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேனா அந்த 2 பேரும், அதாவது மத்தவங்களால பொருளா பார்க்கக்கூடிய அந்த பொண்ணும் அந்த பொண்ணை விலைக்கு வாங்க வந்த அந்த கஸ்டமர், இவங்க 2 பேரும் அதுல சைன் போடுவாங்க. இப்படி சைன் போடுறதுக்கு முன்னாடி சொன்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த பொண்ணை தான் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயல் நம்ம இந்தியால இருக்கிற மத்திய பிரதேசல தான் நடந்துட்டு இருக்குது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த சிஸ்டமை பாரம்பரியத்தோட பழக்க வழக்கம் அப்படிங்கிற பேர்ல தான் இன்னும் வர நடத்திட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டமுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ததிச்சா பிராத்தா சிஸ்டம். இந்த சிஸ்டம் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நடந்துட்டு இருக்குது. இந்த சிஸ்டமும் அந்த மாதிரி தான். ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி தப்பு பண்ற பொண்ணுங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ததிச்சா பிராத்தா சிஸ்டம் பாரம்பரியத்தோட ஒரு அங்கம்னு அவங்களா சொல்றனால பேரண்ட்ஸ் மற்றும் ஹஸ்பண்டோட முழு சம்மதமும் இதுல இருக்கும். மத்தபடி எல்லாம் ஒண்ணுதான். இந்த சிஸ்டமை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய புரோக்கர்ஸ் இதுல இறங்கி சம்பாதிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பொண்ணுங்களோட வீட்டுக்கே போய் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை விலை பேசி அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களோட போட்டோவை வாங்குவாங்க. அப்படி வாங்குற போட்டோவை பல ஆண்கள் கிட்ட காட்டி அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட்டை பேரம் பேசுவாங்க. அதுக்கப்புறமா அந்த புரோக்கர்ஸ் அவங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு மீதி பணத்தை அந்த பொண்ணுங்களை சேல் பண்ற பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது ஹஸ்பண்ட் கிட்டயோ கொடுத்துருவாங்க. பொண்ணுங்களை வாடகைக்கு கொடுக்கிற இந்த ததிச்சா
பிராத்தா சிஸ்டம் லீகலா தான் நடக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை. இந்த சிஸ்டம் மத்திய பிரதேஷ்ல மட்டும்தான் நடக்குதானா? அதுதான் கிடையாது. பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத் இந்த மாதிரியான சில ஸ்டேட்ல இன்னும் வர லீகலா நடந்துட்டு தான் இருக்குது. இந்த சிஸ்டம்ல வாடகைக்கு போற பெண்கள் முழு விருப்பத்தோட தான் போறாங்களா இல்லனா கட்டாயப்படுத்தப்படுறாங்களான்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுமே தான். சில பெண்கள் பல ஆண்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த கான்ட்ராக்டுக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்படி போற பெண்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. ஆனா பேரண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்டோட கட்டாயத்தால போற பெண்கள் உடல் அளவுலையும் மனதளவுலையும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணுங்களை, அதுவும் சிறுமியா இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி புரோக்கர்ஸ் கிட்ட வித்துருவாங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, வாடகைக்கு எடுத்த அந்த பொண்ணுங்களை திரும்பவும் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயே ஒப்படைச்சிருவாங்க. ஆனா அப்படி அந்த பொண்ணுங்களை பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, இல்லனா அந்த பொண்ணு கூட இன்னும் கொஞ்ச நாள் வாழ ஆசைப்படுறாங்க அப்படின்னா மறுபடியும் எத்தனை நாள் வாடகைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு அதே பொண்ணை வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஆனா ரெண்டாவது தடவை அதே பொண்ணை வாடகைக்கு எடுக்கும் போது ஸ்டார்டிங்ல கொடுத்த அமௌண்ட் விட அதிகமா பணம் கொடுக்கணும். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால இந்த உலகத்துல என்னென்ன கொடுமைலாம் நடக்குது அப்படிங்கறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை வாடகைக்கு போன அந்த பொண்ணுக்கு அந்த கஸ்டமர் கூட ஒரு சில நாட்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த நபரை பிடிக்கலனா கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ற எல்லா உரிமையும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஆனா இதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸோ அல்லது ஹஸ்பண்டோ வாடகைக்கு விடும்போது எவ்வளோ பணம் வாங்கினாங்களோ அந்த பணத்தை அப்படியே அந்த கஸ்டமருக்கு ரிட்டர்ன் கொடுத்துடணும். இதே மாதிரி ஆண்களுக்கும் அந்த பொண்ணை சில நாட்களுக்கு அப்புறம் பிடிக்கலனா பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடணும். கூடவே பொண்ணு வீட்டுல உள்ளவங்க எக்ஸ்ட்ரா என்ன கேட்கிறாங்களோ அதையும் வாங்கி கொடுக்கணும். இந்த எல்லா அசிங்கமான செயலையும் ஹஸ்பண்டும் பேரண்ட்ஸும் எதுக்காக பண்றாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முக்கியமா 2 காரணம் மட்டும்தான் இருக்குது. ஒண்ணு, வறுமை. சில விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த தொழில்ல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட குடும்ப தேவையை சமாளிக்க அவங்க கிட்ட பணம் இல்ல. சோ கலாச்சாரம் அப்படிங்கறதையும் தாண்டி பணத்துக்காக தான் வீட்டு பொண்ணோட வாழ்க்கைய அவங்களே கேள்விக்குறியாக்குறாங்க. 2வது, பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு 977 பெண்கள் தான் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் இந்த மாதிரியான பகுதியில வாழ்றாங்க. எல்லா ஆண்களும் மேரேஜ் பண்றதுக்கு பொண்ணுங்க கிடைக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வந்து ஆண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆண்களோட எண்ணிக்கையை விட பெண்களோட எண்ணிக்கை கம்மியாக ஒரே ஒரு முக்கியமான காரணம் தான் இருந்திருக்கு. அதாவது பெண் குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொலை பண்றது. இதனாலதான் இன்னும் சில ஸ்டேட்ல பெண்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்குது. இந்த சிஸ்டமை கொண்டு வந்ததுல இருந்து நிறைய மேரேஜ் ஆகாத ஆண்கள் கூட இந்த சிஸ்டம் மூலமா பணத்தை கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணை, குறிப்பா மேரேஜ் ஆகாத பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அவங்களையே மனைவியா ஏத்துக்கிட்டு இன்னும் வர வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த சிஸ்டம் மேரேஜ் ஆகாத ஆண்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இந்தியாவுக்குன்னு இருக்கிற ஒரு நாகரிகத்தை இந்த கலாச்சாரம் அசிங்கப்படுத்துது. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நாட்டுல என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்னு தெரியல. இந்த சிஸ்டம் கவர்மெண்ட் தட்டி கேட்கலையான்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற அரசாங்கம் அவங்களால முடிஞ்ச சில நடவடிக்கைகளை எடுத்துட்டு தான் இருக்காங்க. கஸ்டமர் பண்ற டார்ச்சரை வச்சு ஒரு சில பெண்கள் மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி ரிஜிஸ்டர் ஆகிற கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சொல்ல போனா 198% பேர் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றதே இல்லைன்னு சொல்லப்படுது. சோ போலீஸும் இதை பெருசா கண்டுக்கல. பொலிட்டிஷியன்ல உள்ளவங்க இந்த விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைச்சு இந்த பிசினஸ் பண்றவங்க மேல கடுமையான ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் 140% இந்த அசிங்கமான செயலை தடுக்க முடியும். ஆனா கண்டிப்பா இந்த ததிச்சா பிராத்தா சிஸ்டத்தை ஃபுல்லா ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. இப்போ உள்ள ஜெனரேஷன் நிலாவுக்கு போகணும், வேற கிரகத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு பக்கம் முன்னேறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெய்லி காலையில எந்திரிச்சதுல இருந்து தன்னோட தலைவிதியை நினைச்சு எதுவும் பண்ண முடியாம அடக்கு முறையில பல பெண்கள் இன்னும் வர வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டிலேயே ஏகப்பட்ட கலாச்சாரங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த ததிச்சா பிராத்தா சிஸ்டத்துக்கு என்னைக்கு ஒரு முடிவு வரும்னு தெரியல. நாம வாழ்ற இந்தியால இந்த மாதிரியான ஒரு கொடூரம் பேரண்ட்ஸ் மற்றும் ஹஸ்பண்டோட சம்மதத்தோட நடக்குது அப்படிங்கறத
அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த தல்ச்சா பிராத்தா சிஸ்டத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.